ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து முட்டை ஆம்லேட் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முட்டை ஆம்லேட் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருள் வந்து ஒரு முட்டை, கொஞ்சம் வெங்காயம். இது வந்து 2 முட்டைக்கு நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை ஆம்லேட் போடலாம். இது வந்து பச்சை மிளகா கொஞ்சம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சொம்பு எடுத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு முட்டை, பச்சை மிளகா, வெங்காயம். முட்டையும் பச்சை மிளகா ஒரு முட்டைக்கு இது எவ்வளோ தேவைப்படுமோ அதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து முட்டையை வந்து உடச்சி வந்து ஒன்று ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வந்து உடச்சி வந்து ஊற்றிக்கலாம். நல்லா அப்படி ஊற்றிக்கோங்க. வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வந்து நல்லா அப்படி கலக்கிக்கலாம். நல்லா அப்படி கலக்கினா அப்படி தான் முட்டை நல்லா புஷ்ஷுன்னு நல்லா பண்ணு மாதிரி வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஏகப்படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிண்டி வச்சுருக்கோம்ல, அந்த அடித்து வச்சுக்கலாம் முட்டையை தூக்கி நம்ம வந்து தோசைக்குள்ள ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கோங்க. நல்லா அப்படியே வேகட்டும். பாருங்கள், நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள். நல்லா சுற்றி வேகட்டும். இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் வந்து பெப்பர் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பெப்பர் தூள் வந்து லைட்டாக மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா அப்படி பெப்பர் போட்டு சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து சளி பிடிக்காது. இப்போ ஆம்லேட்டை வந்து பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா வந்திருக்கு. நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம எடுக்கலாம். ஆம்லேட் ரெடி. பாருங்கள், ஆம்லேட் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து ஆம்லேட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆம்லேட் பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு ஏதாவது டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆம்லேட் வந்து டக்குன்னு போட்டுடலாம். அதனால் ஒரு 5 நிமிஷம் தான். ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகா, ஒரு முட்டை இருந்தால் போதும், ஆம்லேட் போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.